ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 21ஆம் தேதி, நாளை ஜனவரி 22ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை அதிகரித்து ஒரு கிராமிற்கு ரூ. 515 அதிகரிச்சிருக்குங்க. ஒரு சவரனுக்கு ரூ. 4120 அதிகரிச்சிருக்கு. 22 கேரட் ஒரு கிராம் தற்பொழுது ரூ. 14,415 ஒரு சவரன் ரூ. 1,15,320 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 15,725 ஒரு சவரன் ரூ. 1,25,800 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை ஒரு கிராம் ரூ. 5 அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி ரூ. 345 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தின் விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சின்னதாக ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 5 பைசா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. ஸோ இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குங்க. இந்த டைமில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஆனால் தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சு காணப்படுதுங்க. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 14,415 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ரூ. 40 ஒரு ரூ. 80 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. நேற்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமுக்குலாம் நேற்று இரவு 9 மணி நேரத்துலலாம் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. சின்னதாக ஒரு ஏற்றம் இறக்கம் தான் இருந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. காலையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஏற்றம் இருந்ததுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது குறைஞ்சு தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்கிறதையும் பார்த்துட்டு 8 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்து வெள்ளியோட விலையும் வந்து சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு இறக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. தற்பொழுது வெள்ளி பார்த்தீங்கன்னா ரூ. 345 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ரூ. 4 ஒரு ரூ. 10 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. சர்வதேச லெவலில் இரவு 9 மணி நிலவரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று குறைஞ்சு தான் காணப்படுது. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 5 பைசா வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்குங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து இதே ஸ்டேட்டஸில் போகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது, இந்த 14,400 வந்துருச்சு, புதிய உச்சம் தொற்றுருக்கு, இதுலேருந்து மறுபடியும் வந்து விலை குறையுமா, ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. ப்ராஃபிட் புக்கிங் வந்து எப்போ வேணால் நடக்கலாங்க. இது இப்போ தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஸோ அதுதாங்க தங்கம் மற்றும் வெள்ளி பற்றின நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கருத்தை நீங்களே எடுத்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இந்த ரேட் ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நீங்கள் ஓனாக ரிஸ்க் எடுத்து இது பண்ணுங்கள். இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம